Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 4 ஓட ஸ்டார்டிங்ல பட்சா நகுனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதோட நகுனுக்கு வந்த ரட்டால இப்ப பட்சாவோட ஹீட்டும் ட்ரிகர் ஆயிருச்சு. சோ இவன் இங்க அந்த சிம்டம்ஸோட உட்கார்ந்து இருக்கிறப்ப நகுன் பாத்ரூமை விட்டு வெளியே வரான். அப்ப பட்சா அவன் கிட்ட நீ இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, அடுக்கு நகுனு நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். தென் எதுக்காக நீ என் பேரை சொல்லிட்டு இருந்தேன்னு பட்சா கேட்க, அடுக்கு நகுனு நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலையே, உன் காடுல தப்பா விழுந்திருக்கோன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா பட்சா வேர்டு விடுறதா இல்ல, பட் நீ பட்சான்னு தான் சொன்ன, எனக்கு அது கிளியரா கேட்டுச்சுன்னு சொல்ல, அது கேட்டு நக்குனும் எதுவும் சொல்லாம இவன் பட்சாவோட ட்ரெஸ் கீழே தூக்கி போட்டு இவன் பெட்ல வந்து உட்காடுறான். அப்ப உடனே பட்சாவோ பெட்டோட கார்னருக்கு தள்ளி போக, நான் பாஸ்டான்னு சொன்னேன்னு நகுன்னு சொல்லிட்டு நான் சிலா கிட்ட எனக்கு பாஸ்டா வாங்கிட்டு வர சொல்லலான்னு இருந்தேன்னு சமாளிக்க, அது கேட்டு பட்சாவோ அப்படியானு கேட்டுட்டு உனக்கு என்ன டச் பண்ணணுமான்னு கேக்குறான். அடுக்கு நக்குனும் நீ தான் அடுக்க அலோ பண்ண மாட்டேன்றீன்னு சொல்ல, அது கேட்டு பட்சாவோ அவனே அறியாம அவனோட பேரமோன்ஸ ரிலீஸ் பண்றான். தென் இவன் நக்குனை பாட்டு நான் அடுக்க அலோ பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு நக்குனும் நான் உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன், சோ நீ பர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் நான் உன்னை டச் பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு வராதுன்னு சொல்றப்ப பட்சா நகுன் மேல சாஞ்சி இவன் நகுனோட பேரமோன்ஸையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு என்ன டச் பண்ண வேண்டாமான்னு கேக்குறான். அடுக்கு நகுனோட நீ இப்படி எல்லாம் என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடாட, நீ இந்த மாதிரி எல்லாம் ஓகே சொன்னா நான் அதை சீரியஸா எடுத்துப்பேன்னு சொல்ல, அது கேட்டதுக்கு அப்புறமா பட்சாவோ நகுனை டச் பண்றான். அப்ப நகுன் அவனை ஸ்டாப் பண்ணி நீ இந்த மாதிரி எல்லாம் விளையாடாட, நானே கஷ்டப்பட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அடுக்கு பட்சாவோ நகுன் மேல காலை தூக்கி போட்டுட்டு பாட்டி போய் எனக்கு நீ என்ன டச் பண்ணி ஆகணும்னு சொல்றான். அதுக்கப்புறமா நகுனும் நீ என்னடா உன்னோட ஹீட்ல இருக்கியான்னு கேட்க, அடுக்கு பட்சாவோ எனக்கு தெரியல, பட் இப்ப எனக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நகுன் கூட இன்டிமேட்டா இருக்கான். அப்ப நகுனும் அவனை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருறான்னு சொன்னதும் பட்சா அவன் கிட்ட நான் பண்றத பார்த்தா எனக்கு என் மேலேயே கோவம் வருது, நான் தான் உன்கிட்ட என்ன டச் பண்ண கூடாதுன்ற ரூல போட்டேன், ஆனா நானே அந்த ரூல பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் நகுன் கிட்ட எனக்கு இப்ப உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றான். அந்த கேட்டதுக்கு அப்புறமா நகுனும் நீ இதுல தெளிவா இருக்கியான்னு கேட்டுட்டு, பட் ஸ்டில் நான் உன்னோட இந்த நிலைமையில உன்கிட்ட 2 அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இவன் பட்சா கிட்ட அவனோட தையெடுத்து கொடுத்து அவன் கண்ணை கட்டிக்கிறான். தென் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு விட்டுற. அதுல இருந்து இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கற்பனா நெக்ஸ்ட் டே பட்சா ஏஞ்சதும் அவன் நைட்டு நடந்தத நினைச்சு பார்த்து எம்பாரசிங்கா ஃபீல் பண்றான். அதனால நகுனும் அவன் கிட்ட இதுல நீ கூச்சப்படுறதுக்கு எதுவும் இல்ல, புதுசா பாண்டிங்கான ஆல்பா அண்ட் ஒமேகாக்குள்ள இதெல்லாம் காமன் தானே சொல்லிட்டு அதுலயும் நாம 2 பேரும் சோல்மேட்ஸ் வேற, அதனாலதான் மற்ற கப்பிள்ஸை விட நமக்கு இந்த அட்ராக்ஷன் அதிகமா வருதுன்னு சொல்ல, அது கேட்டு பட்சாவோ நம்ம 2 பேரும் சோல்மேட்ஸான்னு கேக்குறான். அப்ப நகுனும் அட ஃபேட்டட் மேட்னு சொல்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கப்பிளா இருக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர் அண்ட் அவங்களுக்குள்ள அட்ராக்ஷன் இப்படிதான் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு இதனாலதான் அன்னைக்கு நான் என்னோட கண்ட்ரோல மிஸ் பண்ணி உன்னை கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, பட் அது நீயா இருக்கிறது நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, அது கேட்டு பட்சாவோ ஹாப்பி ஆயிட்டு ஏன் அப்படி சொல்ற, நான் உன்னோட டைப்பான்னு கேட்க, எனக்கு டைப் எதுவும் கிடையாதுன்னு நகுன் சொல்றான். அண்ட் அதை கேட்ட உடனே பட்சாவோ சோகமாயிட்டு இவன் நகுனை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு தென் உன்னோட எக்ஸ பத்தி சொல்லு, அவங்க எந்த மாதிரியான டைப்னு கேட்க, அதுக்கு நகுனும் எனக்கு எக்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்ட உடனே பட்சாவோ ஷாக் ஆயிட்டு அது எப்படிடா பாசிபிள், நீ ஹேண்ட்ஸமா இருக்க அண்ட் உன்னோட ஃபேமிலியும் ரொம்ப ரிச்சா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்க, அது கேட்டு நகுனும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதான் நீ நேற்று நைட்டே அதை எல்லாத்தையும் பாட்டு இல்லைன்னு சொன்னதும் சரி தெரியாம கேட்டுட்டேன் வீடுன்னு பட்சா சைலண்ட் ஆயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா நகுனும் பட்சா கிட்ட எனக்கு எப்பெல்லாம் இன்டிமேட்டா இருக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சில என்னோட ஹோட்டல் ரூமுக்கு சில ஆளுங்களை அனுப்பி விடுவான்னு சொன்னதும் பட்சா அதை கேட்டு கடுப்பாயிட்டு திரும்பி படுத்துட்டு ஷேருக்கு ஒருத்தர் எல்லாம் பத்தாதோன்னு கோவத்துல நினைக்கிறான். கற்பனா இங்க கெஃபேல நக்கின் வங்சாவை பாக்குறதுக்கு பிளவர்ஸோட வந்திருக்கான். அப்போ வங்சாவோ அவங்கிட்ட இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க வராத, நான் இன்னைக்கு நடந்ததை பத்தி அப்பவே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வராதுன்னு சொல்றப்ப எனக்கு உன்னை பாக்கணும், அதனாலதான் நான் இங்க வேண்டேன்னு நக்கின் சொல்றான். தென் நீ அந்த நாளை நினைச்சு என் மேல கோவப்படாத, அந்த டைம்ல உன்னை கம் டவுன் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல ஏதோ முட்டாள்தனமா அந்த மாதிரி பண்ணிட்டேன், பட் நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுதான்னு சொல்லிட்டு இவன் அதுக்காக அகைன் சாரி கேட்க, அதுக்கு வங்சாப்போ அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல எனக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு நக்கினோ நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த பத்தியும் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ என்ன உன்கிட்ட ஃபிளோட் பண்ண விடுவியான்னு கேட்க, அதை கேட்டு வங்சாப்போ ஷாக் ஆயிட்டு லூசாடாடின்னு கேக்குறான். அப்ப நக்கினோ அப்படிலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் உன்கிட்ட ஃபிளோட் பண்ணணும்னு சொல்ல, அதை கேட்டு வங்சாப்போ நீ எதுக்கு ஒரு பீட்டா கிட்ட ஃபிளோட் பண்ண ஆசைப்படுறேன்னு கேட்டுட்டு அப்புறம் நீ ஒரு ட்ரூ ஆல்பா, சோ நீ உனக்கு கேட்ட ஒரு ஒமேகாவை தேடி போ, அதை விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு பீட்டா கிட்ட வராதுன்னு சொல்ல, அதுக்கு நக்கினோ இப்ப பீட்டாவா இருக்கிறதுல என்ன பிரச்சனை, இந்த ஆல்பா ஒமேகா பீட்டாலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில நம்ம எல்லாருமே மனுஷங்க தானேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன்னு கேட்க, அதுக்கு வங்சாவோ நக்கினோட பேக்ரவுண்ட பற்றி சொல்லி சோ கண்டிப்பா உன்னோட ஃபேமிலி உனக்கு ஒரு ஒமேகாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, தென் எதுக்காக நம்ம தேவையில்லாம இதை பண்ணணும்னு கேட்க, அது கேட்டு நக்கினோ நீ என்னோட ஃபேமிலியை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியான்னு கேக்குறான். அப்ப அந்த இடத்துக்கு நயில் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க வங்சா அவங்கிட்ட போய் உன் வேலைய பாடுறான்னு சொல்றான். அந்த இடத்துக்கு நயிலோ நீ இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, நான் கேஃபேவை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமரை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, சரி அந்த கஸ்டமர் எங்கன்னு வங்சா கேக்குறான். அப்ப அந்த இடத்துக்கு ஜப்பான் ஓடி வந்து நக்கினை ஹக் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதான்னு சொல்ல, அதை கேட்டு வங்சாவோ இது யாரு உன்னோட பையன் நானு கேட்க, நக்கின் உடனே அதெல்லாம் கிடையாது இவன் என்னோட கசின்னு சொல்றான். அப்ப ஜப்பானோ வங்சா கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நக்கின் வங்சா கிட்ட இவன் என்னோட அங்கிளோட பையன் அண்ட் நாங்க 2 பேரும் இப்படி
எப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருப்போம்னு சொல்ல அது கேட்டு ஜப்பானும் நக்கின் கிட்ட சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எதுக்காக கொஞ்ச நாள் என்ன பார்க்க வரலன்னு கேட்க அதுக்கு நக்கினும் நான் அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வர சாட்டர்டே நானும் நக்குனும் உன்னை கோல்ஃப் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்ல அதுக்கு ஜப்பானும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அங்க ரொம்ப வெயிலா இருக்கும்னு சொல்ல தென் உனக்கு ஷூட்டிங் ரேஞ்ச் ஓகேவான்னு நக்கின் கேக்குறான். அண்ட் அதுக்கு ஜப்பானும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நக்கின் ஜப்பான் கிட்ட சரி உனக்கு இப்ப என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ, பட் ஒரு கண்டிஷன் நீ தான் பில்ல பே பண்ணணும், ஏன்னா என்கிட்ட காசு இல்லன்னு சொல்ல அதுக்கு ஜப்பானோ என்கிட்டயும் காசு இல்லன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போறான். அண்ட் அதுக்கப்புறமா நக்கின் உங்ஸா கிட்ட அந்த பிளவர்ஸ கொடுக்க உங்ஸாவோ அந்த பிளவர்ஸ வாங்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். கட் பண்ண இங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நகுன் பட்சா கோவத்துல இருக்கிறத நோட் பண்ணி இவ அவனை பேச வைக்கிறதுக்கு இவன் அவன் கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறான். ஆனா பட்சாவோ நீ அட சிலா கிட்ட சொல்லி பண்ணிக்கோன்னு சொல்ல அது கேட்டு நக்குனோ நீ தானே என்கிட்ட வேலை செய்யணும்னு கேட்ட, டே நீ இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி சொல்றேன்னு கேட்க அதுக்கு பட்சாவோ இன்னைக்கு எனக்கு வேலை செய்யற மூடு இல்லன்னு சொல்றான். அப்ப நக்குனோ நீ எதுக்காக இப்படி மூஞ்சிட்டு வச்சுட்டு உட்காந்து இருக்கன்னு கேட்க அதுக்கு பட்சாவோ நான் ஒன்னும் அப்படி இல்லன்னு இவன் நக்குனோட ஃபேஸ பார்க்காம சொல்றான். சோ நக்குனோ சிலா கிட்ட இத பார்க்க உனக்கு எப்படிடா தெரியுதுன்னு கேக்குறப்ப நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன்னு பட்சா சொல்றான். சோ அதை கேட்டதுக்கு அப்புறமா ஆயோ பட்சா கிட்ட தென் நம்ம போய் மேடம்க்கு குக் பண்றதுல ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்க அதுக்கு பட்சாவோ ஓகே சொல்லிட்டு அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். தென் இப்ப இவன் நக்குனோட அம்மா கிட்ட வந்து நீங்க இப்ப என்ன டிஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு இவங்களும் நான் இப்ப பீஃப் கறி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இது நக்குனோட ஃபேவரட் டிஷ்னு சொல்றாங்க. தென் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரியான்னு கூப்பிட பட்சாவோ அதுக்கு ஓகே சொல்லிட்டு பட் எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லவும் இவங்க அதுக்கு அது பரவாயில்ல நான் உனக்கு அதை சொல்லி தரேன்னு சொல்றாங்க. அப்ப பட்சா அங்க இருக்கிற கேஷ்யூ நட்ஸ பாட்டு இந்த டிஷ்ல கேஷ்யூ நட்ஸ யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்க அதுக்கு நக்குனோட அம்மாவோ நக்குன் பீனட்ஸ சாப்பிட மாட்டான், சோ அதுக்கு பதிலா நான் கேஷ்யூ நட்ஸ யூஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. என்னோட கேட்டதுக்கு அப்புறமா பட்சாவோ அப்ப நான் ஒரு பிக்கி ஈட்டரானே அவனுக்குள்ளேயே சொல்ல இவங்களுக்கு அவன் சொன்னது சரியா கேட்காம நீ என்ன சொன்னேன்னு கேக்குறாங்க. சோ பட்சாவோ ஒன்னும் இல்லமான்னு சொல்லிட்டு இவன் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ கட் பண்றதுல ஹெல்ப் பண்றான். அப்ப நக்குனோ அங்க வந்து நின்னுட்டு பட்சா பண்ற வேலையை வேடிக்கை பாக்குறான். அண்ட் பட்சா அப்படி வெஜிடபிள்ஸ கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் தெரியாம அவன் கையில கட் பண்ணிக்கிறான். அண்ட் அடுத்த செகண்டே அந்த வலி நக்குனோட ஹார்ட்ல ஃபீல் ஆகுது. தென் அங்க இருக்கிற எல்லாரும் அவசரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கிறப்ப நகுன் பட்சா கிட்ட வந்து அவன் கைய பாக்குறான். ஆனா பட்சா அவனை தொட விடாம அவனை தள்ளி விட்டுறான். அப்ப நகுனோட அம்மா நகுன் கிட்ட சாரிடா நான் இவனுக்கு குக்கிங் சொல்லி தந்துட்டு இருந்தேன், சோ தட் இவன் ஃபியூச்சர்ல உனக்காக சமைச்சு கொடுப்பான்லன்னு சொல்றப்ப நான் இவனுக்காக தான் சமைச்சு கொடுப்பேன்னு யார் சொன்னான்னு பட்சா கேட்டுட்டு அவன் ஹோட்டல் ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க அவனுக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு இவன் கோவத்துல சொல்லவும் நகுன் பட்சாவை ஹக் பண்ணி நீ அதை நினைச்செல்லாம் கோவப்படாத, அதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயம், அண்ட் இப்போ எனக்கு உன் மேல மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ நகுன் கையில அடிக்கிறான். அப்ப நகுனும் அவனோட அம்மா கிட்ட பாருங்கம்மா இவன் அடிக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கு இவங்களும் அவன் அடிச்சானா நீ வாங்கிக்கோடா உனக்கு அதெல்லாம் தேவைதான்னு சொல்லவும் பட்சா நகுனை எக்ஸ்ட்ரா 2 அடி அடிக்கிறான். தென் இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துக்கு நப்பிச்சு வரான். சோ அவனோட அம்மாவை அவனை சாப்பிட கூப்பிட இவன் அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேன்றான். அதனால நகுனும் நப்பிச்சு கிட்ட டேய் அம்மா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, சோ ஒழுங்கா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்றப்ப எனக்கு இப்ப பசிக்கலன்னு நப்பிச்சு சொல்றான். அண்ட் அடி கேட்டு நகுனும் டேய் நீ இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடான்னு சொல்லி திட்டுறப்ப பட்சா அவங்க 2 பேரையுமே சைலண்டா இருக்க சொல்றான். தென் இவன் நப்பிச்ச பாட்டு நீ பெரியவங்க கிட்ட ஒழுங்கா பேச கட்டுக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். தென் இவன் நகுன் பக்கம் திரும்பி நீயும் கொஞ்சம் பொறுமையா பேசு, நீ இப்படி அவனை திட்டிட்டே இருந்தா அவனும் சண்டை போடுற மோடுக்குள்ளதான் போவான்னு சொல்றப்ப நான் பேச்சு பட்சாவை பாட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற உரிமையை உனக்கு யாரா கொடுத்தாடுன்னு கோவப்படுறான். அண்ட் நீ ஒரு சாதாரண ஒமேகா தான், தென் எனக்கு அட்வைஸ் கொடுக்குற தைரியம் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டுட்டு நான் என்னோட அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவரு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாருன்னு சொல்றப்ப அதுக்கு பட்சாவோ நீ சொல்லணும்னா சொல்லிக்கோ, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் என்னால என்ன நல்லாவே பாத்துக்க முடியும், அண்ட் இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் மாதிரி கிடையாதுன்னு இவன் நபிச்ச பத்தி இன்டெரக்டா சொல்லிட்டு நீ நகுனோட தம்பின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒரு நல்ல எண்ணத்துல உனக்கு அட்வைஸ் பண்ணேன், சப்போஸ் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லன்னு நான் நினைச்சிருந்தா நான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னதும் நபிச்சட்ட கேட்டிருவோம் சொல்லாம அங்க ரெண்டு கோச்சிட்டு போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா நகுனோ பட்சா கிட்ட சரி வாடா நம்ம சாப்பிடலான்னு அவனை உட்கார வைக்க அதுக்கப்புறமா பட்சா நகுனோட அம்மா கிட்ட சாரி கேக்குறான். அண்ட் அதுக்கு நகுனோட அம்மாவோ பரவாயில்ல விடுறான்னு சொல்ல நகுனோ பட்சா கிட்ட நீ கரெக்டான விஷயத்த தான் பண்ணிருக்கன்னு சொல்றான். அப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துக்கு சிலா ஓடி வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் அதை பத்தி நகுனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்றான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா நகுனோ நான் இப்ப உடனே போய் ஆகணும்னு இவன் அவனோட அம்மா கிட்ட சொல்றப்ப தென் நீ இப்ப சாப்பிட மாட்டியான்னு பட்சா கேக்குறான். அண்ட் அதுக்கு நகுனோ இது ரொம்பவே அர்ஜென்டான விஷயம், சோ இப்ப நான் உடனே போய் ஆகணும்னு சொல்ல பட்சா அதை கேட்டு கோச்சிக்கிறான். சோ நகுனோ அவனை சமாதானப்படுறதுக்கு அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணி நீ இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சுக்காத நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண அதை கேட்டதுக்கு அப்புறமா பட்சாவோ சரி போயிட்டு வா நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் நபிச்ச பாக்க வர இவனும் பட்சா இவன் முன்னாடி நிக்கிறத பாட்டதும் இவன் வேணும்னே கால் மேல கால் போட்டு உட்காடுறான். அண்டாட பாட்டு பட்சாவோ என்னடா நீ என்ன சண்டைக்கு கூப்பிடுறியான்னு கேட்க அதுக்கு நபிச்சோ கடுப்பாயிட்டு டே பேசுறத பாட்டு பேசுன்னு வான் பண்றான். அண்டாடுக்கு பட்சாவோ இதுதான் உங்க ஊர்ல நல்ல மேனஸான கேட்டுட்டு உன்னை உங்க வீட்டுல ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கன்னு சர்க்காசமா சொன்னதும் நபிச்சு இன்னமும் கடுப்பாயிட்டு இவன் அவனோட பேரமான்ஸ ரிலீஸ் பண்ணி பட்சாவை அட்டாக் பண்ண பாக்குறான். தென் பதிலுக்கு பட்சாவோ அவனோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணி இவன் அவனோட பேரமான்ஸ ரிலீஸ் பண்ண நபிச்சால அந்த பவரை தாங்கிக்க முடியல. சோ அவனும் நான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்ற மாதிரியான பேரமான்ஸ ரிலீஸ் பண்ண அதுக்கப்புறமா 2 பேரும் அவங்களோட பேரமான்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க.
அப்ப பட்சா நபீஷ் கிட்ட நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல நான் நாய்க்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பொண்ணுக்கு அப்புறமா நபீச்சோ ஒரு ஒமேகா கிட்ட எப்படி இவ்வளவு பவர்னு யோசிக்கிறான். கற்பனா இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்க ஒருட்ட அமித்ராவோட கம்பெனி பேரை சொல்லி அவங்க தான் என்னோட பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல அடி கேட்டு நக்குனோ சிலா கிட்ட அமித்ராவை இங்க வர சொல்லுன்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அமித்ரா இங்க வந்ததும் இவன் இந்த ஆள் கிட்ட நீ யாரு நீ எதுக்காக அந்த வேர் ஹவுஸ் குள்ள போனேன்னு கேட்க இவனும் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்றது எனக்கு தெரியலன்னு சொல்றான். அண்டடுக்கு இவளோ நீ இப்படி எல்லாம் என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்காடுன்னு சொல்லி மிரட்ட அடி கேட்டதுக்கு அப்புறமா இவனும் நான் சும்மா அந்த வழியா கிராஸ் பண்ணி போனேன்னு சொல்றான். அண்டடு கேட்டு அமித்ராவோ கடுப்பாயிட்டு நீ யாரடா ஏமாட்ட பாக்குறேன்னு அவன் சட்டைய பிடிச்சு நீ நக்குனோட வேர் ஹவுஸ் குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறான். தென் நீ வாயை திறக்க மாட்டியான்னு கேட்டுட்டு இவ அவளோட கண்ணை காட்டி அவனை மிரட்ட அடப்பாட்டு நக்குனை தவிர அங்க இருக்கிற எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்ப இவனும் என்ன ஷூட் பண்ணிடாடு நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிங்கியா கூட என்ன அங்க போக சொன்னான். நான் ஜஸ்ட் அவ சொன்னதான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்றப்ப அவ எதுக்காக அந்த வேர் ஹவுஸ் குள்ள உன்னை போக சொன்னான்னு நக்குன் கேக்குறான். அண்டடுக்கு இவனும் எனக்கு அடப்பட்டிலாம் தெரியாது நான் ஜஸ்ட் அவ சொன்னதான் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னதும் நக்குன் அடி கேட்டு அமித்ரா கிட்ட என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் டேமேஜ் ஆகல சோ நான் இந்த தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் போய் உன்னோட ஆளு கவனின்னு சொல்ல அடி கேட்டு அமித்ராவோ அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறா. தென் நக்குன் அங்க ரெண்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப வழியில ஒரு கேங் இவங்கள வழி மறைச்சு இவங்கள அட்டாக் பண்றாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க வீட்டுல ஒரு ஸ்டாஃப் பட்சா கிட்ட வந்து அவனை சாப்பிட சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க சண்டை போயிட்டு இருக்கிறப்ப நக்குன் மேல ஒரு புல்லட் பட்டுருது. சோ அடுத்த செகண்ட் இங்க பட்சாக்கோ அவளோட வலி அவனோட ஹார்ட்ல ஃபீல் ஆகுது. அண்ட் இது இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இவனுக்கு ஏன் அந்த பெயின் வந்ததுன்றது சுத்தமா புரியல. கட் பண்ணா இப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல நக்குனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவன் நக்கினுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிட்டு நீ மறக்காம நாளைக்கு என்னோட மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துரு ஆண்டி என்னால ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஸ்டே பண்ண முடியாது சோ நான் இங்க ரெண்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பட்சாவும் நக்குனுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா எத்தனை தடவை கால் பண்ணாலும் நக்குனோட அட்டன் பண்ண மாட்டேன்றான். அப்ப நக்குனோட அம்மா அங்க வந்து பட்சா கிட்ட நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுறா அவன் வந்துருவான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பட்சாவும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லவும் சரி அடுக்குன்னு நீ சாப்பிட மறந்துறாடுன்னு இவங்க சொல்லிட்டு அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பட்சாவோ ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணி பாக்குறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நக்குன் வீட்டுக்கு வந்ததும் நக்குனோட அம்மா அவன் கிட்ட நீ என்னடா இந்த நேரத்துக்கு வரேன்னு கேட்டுட்டு ஏன் நீ எங்களோட கால் அட்டன் பண்ணலன்னு கேட்க அதுக்கு நக்குனோ சாரி கேட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு பிரச்சனை ஆயிருச்சு சோ அதை சரி பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு அதான் நாங்க பக்கத்துல இருந்த ஹோட்டல்லயே ஸ்டே பண்ணிட்டேன்னு சொன்னதும் பட்சா அங்க வந்து அதை கேட்டுட்டு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அப்ப நக்குனோட அம்மாவும் நக்குன் கிட்ட உனக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் நீ ஹோட்டல்ல ஸ்டே பண்றதா இருந்தா அதை எங்க யாருக்கிட்டயே அவட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்ல அதுக்கு நக்குனோ சரிமான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். அண்ட் அப்ப பட்சாவோ இங்க கோவத்துல நின்னுட்டு இருக்க நக்குன் அங்க சைலண்டா வந்து பெட்ல மெதுவா வலியோட உட்கார்றான். ஆனா பட்சாவும் அவன் வழியில இருக்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீ நைட்டு எங்க போயிருந்த நீ என்கிட்ட உண்மையா சொல்ல மாட்டியான்னு கேட்க பதிலுக்கு நக்குனும் என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறான்னு சொன்னதும் பட்சா கோச்சிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். கட் பண்ணா இங்க அமீன்ரா கிங்கியாக் கிட்ட நீ எதுக்காக நக்குனோட வேர் ஹவுஸ்க்கு ஆள் அனுப்பி விட்டேன்னு கேட்க நான் அப்படி எதுவும் பண்ணலையேன்னு கிங்கியாக் சொல்றா. அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா அமீன்ராவோ அந்த ஆளு போலீஸ் கிட்ட என் பேரை சொல்லியிருக்கான் சோ நேற்று போலீஸ் என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் கிங்கியாக் உடனே சாரி கேட்டுட்டு நான் பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு நினைக்கலன்னு சொல்றா. தென் நான் உன்னை வின் பண்ண வைக்கிறதுக்கு அப்படி பண்ணேன்னு சொன்னதும் சோனி அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவியான்னு அமீன்ரா கோவத்துல கேட்டுட்டு நீ பண்ண வேலையில எனக்கு ஒரு பிரோஜனமோ இல்லன்னு சொல்றா. அப்ப கிங்கியாக்கோ நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன் அது நான் ஒரு நார்மல் உமேகா தான் சோ என்னோட இடம் எடுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பட் நான் இது எல்லாத்தையும் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் பண்ணேன்னு சொன்னதும் அமீன்ரா அதை கேட்டு இன்னமும் கடுப்பாயிட்டு நான் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னான்னு கேட்டுட்டு தென் நீ ஒரு உமேகான்றனால நீ எல்லாருக்கும் கீழேன்னு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல ஆனா உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லன்றத நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் கிங்கியாக் உடனே அப்படிலாம் எதுவும் இல்ல எனக்கும் உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா. அண்டை கேட்டு அமீன்ராவோ நீ என் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருந்தா நீ இந்த மாதிரி கேவலமான வேலையா செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்ல அடிக்கடி கிங்கியாக்கோ அகைன் சாரி கேக்குறா. ஆனா அமீன்ராவோ எனக்கு தோக்குறது கூட பிரச்சனை இல்ல ஆனா என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற பாட்டியா இதுதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றா. கட் பண்ணா இப்ப இங்க பட்சா கெஃபேக்கு வந்ததும் ஜப்பான் அவனை பார்த்து என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க நகுன் உன் கூட வரலையான்னு கேட்க பட்சா அதுக்கு பதில் சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேக்குறான். சோ ஜப்பானோ இவங்க தான் மெல்டா அண்ட் ஜெனின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அப்ப இந்த பொண்ணு பட்சாவை பார்த்து நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன அல்பாவான்னு கேட்க உங்சா அவகிட்ட இவன் அல்பா கிடையாது உமேகான்னு சொல்றான். அண்ட் அதை கேட்ட ஜெனின்ற பொண்ணும் நிஜமாவான்னு கேட்டுட்டு பட் இவன் பார்க்க அல்பா மாதிரி தான் இருக்கான்னு சொல்ல இவன் ஜஸ்ட் ஹேண்ட்ஸமான உமேகான்னு உங்சா சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா ஜெனியோ பட்சாவை பார்த்து நீ உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க உங்சா மட்டும் நீ ஒரு உமேகான்றத என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் உன்ன ஒரு அல்பான்னு தான் நினைச்சிருப்பேன்னு சொல்றப்ப ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு பட்சா சொல்றான். தென் ஜப்பான் பட்சா கிட்ட எங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறப்ப பட்சா அவன் கிட்ட நீ எப்படிடா போவேன்னு கேட்க பதிலுக்கு ஜப்பானோ நாங்க ஹெலிகாப்டர்ல போவோம்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நகின் பட்சாக்கு கால் பண்ணி நகுனும் பக்கத்துலயா இருக்கான்னு கேட்டுட்டு அவன் நான் கால் பண்ணா எடுக்க மாட்டான்னு சொல்றப்ப எனக்கு அதை பத்திலாம் தெரியாது மேபி அவன் டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பான்னு பட்சா சொல்லிட்டு நைட் எல்லாம் அவன் வீட்டுக்கே வரல அவன் ஏதோ ஹோட்டல்ல ஸ்டே பண்ணேன்னு சொன்னான்னு சொன்னதும் நகின் அதை கேட்டு ஏதோ ஹோட்டலா அதெல்லாம் கிடையாது அவன் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கான்னு சொன்னதும் எதுக்காக நீ அப்படி சொல்றேன்னு பட்சா கேக்குறான். அப்ப நகினும் நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொன்னதும் பட்சா
பட்சா அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு தென் இதை பத்தி ஏன் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க அடுக்கு நக்கினோ அது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டுட்டு சரி அவனுக்கு எந்த மெடிசன் ஒட்டுக்காடுன்னு கேக்குறான். பட் பட்சாக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்றனால நக்கினோ சரி விடு நான் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இப்போ உங்சாவோட கேஃபேல தானே இருக்கேன்னு கேட்டுட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க சங்னுயாவோ அவனோட செக்கப்ப முடிச்சுட்டு வெளியே வரப்ப நக்கினோட பாட்டு நீங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு சங்னுயாவோ என்னோட ஹீட் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதான் அதுக்காக செக்அப்க்கு வந்தேன்னு சொல்ல அதை கேட்டு நக்கினோ இப்ப நீ ஓகேவா நீ பார்க்க கொஞ்சம் டயர்டா இருக்கியேன்னு சொல்லவும் இந்த மாதிரி டைம்ல ஒமேகாஸ்க்கு இதெல்லாம் காமன் தான்னு சங்னுயா சொல்றான். தென் நானும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் தான் பாக்குறேன் பட் எனக்கு டாக்ஸி எதுவும் கிடைக்க மாட்டேன்னு சொல்றப்ப தென் நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு நக்கின் சொல்லிட்டு பட் ஃபர்ஸ்ட் நான் வங்சாவோட கேஃபேக்கு போவேன்னு சொல்லவும் சங்னுயா அதுக்கு ஓகே சொல்லிட்டு நக்கின் கூட கிளம்புறான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் கேஃபேக்கு வந்ததும் பட்சா நக்கின் கிட்ட என்னாச்சுன்றத டீடைலா சொல்லுன்னு கேட்க அதுக்கு நக்கினும் அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பட் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் ட்ரூ அல்பாஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சோ அவங்கள ஈஸியாலாம் கொண்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட நக்குனும் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் அவன் காலையில வீட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னதும் அவன் வழியில நடமாடுறத நானும் கவனிச்சேன் பட் அவன் ஹோட்டல்னு சொன்னதும் நான் அவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைச்சிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டு நக்கினுக்கு சிரிப்பு வந்துருது பட் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். தென் அடுத்த செகண்டே பட்சாவோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிற தென் நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சங்னுயா சொல்றான். அப்ப நக்கினு நீ தனியாலாம் போக வேண்டாம் நான் தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் சோ நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நீ தனியா போறதெல்லாம் சேஃப் கிடையாதுன்னு சொல்றப்ப பட் எனக்கு உன்னை தொலை பண்றதுல விருப்பம் இல்லன்னு சங்னுயா சொல்றான். அப்ப வங்சாவோ நீ நக்கின் கூடயே போடான்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண அதை கேட்டு நக்கினோ வங்சா கிட்ட நீயும் எங்க கூட வான்னு சொல்றான். அண்ட் அதை கேட்ட உடனே வங்சாவோ நீ எடுக்கடா என்ன கூப்பிடுறன்னு கேட்க அதுக்கு நக்கினோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சங்னுயாவை டிராப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். அப்ப சங்னுயாவோ வங்சா கிட்ட நீயும் எங்க கூட வாடான்னு சொல்லி கூப்பிட்ட அதை கேட்டதுக்கு அப்புறமா வங்சாவோ ஓகே சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க பட்சா அவன் ரூமுக்கு வந்ததும் இவன் நக்குன கூப்பிடுறான். ஆனா நக்குனோ நல்லா தூங்கிட்டு இருக்க பட்சா அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அவனோட காயத்தை பாக்குறான். தென் இவன் காயத்தை டச் பண்ணதும் இவனுக்கு அகைன் அவனோட ஹார்ட் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த சத்தத்துல நக்குனோ ஏஞ்சிட பட்சா அவன் கிட்ட நேற்று நைட்ல இருந்து இப்படிதான் வலி வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றான். தென் உனக்கு அடிப்பட்ட விஷயத்த ஏன் நீ என்கிட்ட சொல்லலன்னு கேட்க இப்ப நான் ஓகேடான்னு நக்குன்னு சொல்றான். ஆனா பட்சாவோ இதுல என்ன ஓகேவா இருக்கு எவனோ ஒருத்தன் உன்னை ஷூட் பண்ணிருக்கான் ஆனா நீ அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு நக்கின் மூலியமா தான் தெரிய வந்ததுன்னு சொல்லி கோவப்பட அதுக்கு நக்குனோ இது ஒன்னும் பெரிய அடிலாம் கிடையாது புல்லட் என்னோட சைட்ல உரைச்சிட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு அதோட என் ஹார்ட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னதும் இது என்ன அவ்வளவு தூரத்துலயா இருக்குன்னு பட்சா அவனை திட்டிட்டு உனக்கு இது ரொம்ப வலிச்சிருக்கும்ல கேக்குறான். எனக்கும் நேற்று நைட்ல இருந்து என் ஹார்ட் வலிச்சுட்டே இருக்குன்னு சொல்ல இன்னமும் உனக்கு வலிச்சுட்டே இருக்கான்னு நக்குன்னு கேட்டுட்டு நார்மலா பாண்டிங் பண்ண அல்பாஸ் அண்ட் ஒமேகாஸ்க்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வராது சோ மேபி நம்ம சோல்மேட்ஸ்ன்றனால நாம எப்படி நம்மளோட வலிகளை ஷேர் பண்றோமோன்னு கேட்டுட்டு இப்பவும் உனக்கு இங்க வலிக்குதான்னு கேட்க அதுக்கு பட்சாவோ ரொம்பலாம் இல்ல லைட்டா தான் வலிக்குதுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா நக்குனும் பட்சாவோட பேரமௌன்ஸா ஸ்மெல் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்க பாக்குறேன்னு சொல்றான். தென் இவன் பட்சா கிட்ட சாரி கேட்டுட்டு நான் சிலாவை காப்பாட்ட போனதுலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ சரியாட விடுன்னு சொல்லிட்டு தென் அன்னைக்கு எனக்கு அடிப்பட்டப்ப கூட உனக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கோன்னு கேட்டுட்டு இவனும் அதுக்காக சாரி சொல்றான். தென் இவன் நாம வேணா ஒண்ணு பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நம்மள நல்லா பாத்துக்கலாம்னு சொல்ல அதை கேட்டு நாக்கணும் நீ எடுக்கடா இவ்வளவு கியூட்டா இருக்க எனக்கு இப்ப உன்னை கிஸ் பண்ணணும்னு போல தோணுதுன்னு சொல்லவும் தென் எடுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பர்சா கேக்குறான். அண்ட் அடுக்கு நாக்கணும் நீ தான் அடுக்கு அலோ பண்ண மாட்டியேன்னு சொல்ல அதை கேட்டு பர்சாவோ சிரிச்சு லூசாடானு கேட்டுட்டு இவன் நாக்குன கிஸ் பண்ண இதோட எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.